அழகி, சிட்டாக பறந்தரும் சொற்க வைக்கும் சொல்ல அழகி, பேசும் வார்த்தையில் போதையூட்டும் வானமான பாடி. அப்படி இருக்கேன். இது என்ன நாடு? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே கணிகர் குலத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர் பற்றி எந்த ஒரு குறை இல்லாமல் சிறு சிறுவர்கள் வாழ்ந்து வருகிறேன். காலையிலிருந்து ஒரு கிராக்கி கூட வரலை. இந்த ஆம்பளைங்களை எங்கதான் போறாங்க, எங்கதான் வராங்கன்னே தெரியல. சரி சரி, டாபர் மாவை சந்திச்சா எல்லாத்துக்கும் விளக்கு கிடைக்கும். டாபர் மாமா ஒரு ஓட்ட வடை இருக்குது, சாப்பிடுறீங்களா? ஓட்ட வடையா வேணாம், நல்லா இருக்கும் மாமா. அந்த ஓட்ட வடையே அப்படி சட்னி தருவேன். அந்த ஓட்ட வடி அப்படியே சட்னியில தொட்டு 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 சாப்பிட்டா அப்படி இருக்கும். பின்னாடி பின்னாடி தருவாது மாமா. அதெல்லாம் போகட்டும். இங்க பாருங்களேன், இந்த ஊருக்கு நான் 8 மணிக்கெல்லாம் வந்தேன் மாமா. 8 மணிக்கெல்லாம் வந்து என் பொண்ணான கால் எடுத்து வச்சேன். நான் வச்சனும் இல்லையும் உன் மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட வரல மாமா. இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டியா? என்ன கேட்காது நீ ஏன் இதுக்கு வந்த? மாமா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் சோறு இல்லைனா கூட இருந்துருவேன். சோறு இல்லைனா கூட? ஆமா. அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. 8 மணிக்கு வந்திய, ஒருவேளை ரேட்டு கம்மியா இருக்குதோ? ரேட்டா? சோறு இருக்கு மாமா. யாரேட்டா சொல்றீங்க? எப்படியாப்பட்ட ரேட்டு உங்களுக்கு தெரியாதா மாமா? இந்த ஊர் தலைவரை பிடிச்சு விட்டீங்க. இந்த ஊர் தலைவருக்கு நான் போன் பண்ண பாருங்களேன். போன் பண்ணணும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, எப்படியா வர சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண வர தலைவரே. நீங்கள் அழைக்கும் கலர் வீர் ஒரு தொடர்பு இருக்கலாமா? இந்த லைன் விட்டு வேற லைனுக்கு போய்க்கிறாரு. ஒரு கிராக்கி கூட பார்க்கல. அடுப்புல வேற பூனை தூங்குது மாமா. ஒரு நேரத்துல பாலா வடிக்கிறாரா, என்ன பண்றது? பூனை தூங்குது மாமா, நான் என்ன பண்றது சொல்லி பார்க்கலாம் மாமா. பாருங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. எல்லாம் அடிக்கடி கிடைக்கிறியா? நான் சும்மா தானே கிடக்குறேன். பேருக்கு லோல் பாட்டுங்க மாமா, நான் சும்மா தானே கிடக்குறேன். ஐயோ, நான் அந்த இடத்துல பார்க்கவே இல்லையே. நீங்க வந்து கூட்டிதான் கொடுக்கணும், காட்டிலாம் கொடுக்க கூடாது. பாப்கார்ன் சிங்கம் பாப்கார்ன் அது சரிப்பட்டு வருவாரு மாமா. வரியா பாப்கார்ன் கார? நீ அந்த கேனை எடுத்து உள்ளதான் போட்டு பாருங்க. எந்த கேனை உள்ளே எடுத்து போட்டு பாருங்க. கொட்டா உள்ள எடுத்து போட்டு பாருங்க. சொல்லு, நீ தான் நினைச்சீங்க, நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். நினைச்சு என்ன நடந்து அப்படியா மாமா? உனக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? டீ சாப்பிடணும் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அப்படி டீ சொல்லு. டீ வேணுமா? மாமா கிட்ட ஒரு டீ போட்டு தருவாரு. நான் பின்னாடி போய் கவனிச்சுட்டு வந்துடுவோம். பின்னாடி இதுமா அந்த வரலோடு போறான் பஞ்சு. ஐயோ, அவர் அடிக்கிறாரு பாரு அடி. அந்த அடியில
என்னால வாங்க முடியாது மாமா. ஒரு சாமர்த்தியமான ஆளு தெரியுமா? ஒரு குத்து குத்துனாங்க அப்படியே கொள்ளலாம்னு இருக்குது எனக்கு. அதான் கெட்டுறான் நம்மள. நம்ம கப்பல்ல 22 பேரு. அப்படியா? அதுல சாமர்த்தியமான ஆளு நம்ம மிருதங்கர் தான். இது சொல்லாதே. 2 நிக்கி வச்சு அடிக்கிறாரு, 1 படுப்பு போட்டு அடிக்கிறாரு. அன்னைக்கு நான் போன பாரு அப்படி பாரி அடிச்சிருச்சு எனக்கு அப்படியே. கெட்டுறான் வந்து. ஒண்ணுமா கெட்டுறான். ஒருவேளை ரேட்டு தான் பார்த்துலையா? ரேட்டா? ஆமா. மாமா, என்ன ரேட்டு? ரேட்டு தானே கேக்குறீங்க? ஆமா. சொல்லட்டுமா? மாமா, பட்டி போடவே தொட்டா போராடியோ மாமா, போராடியோ. பக்கத்திலே வந்து படுத்தா நீராடியோ. பட்டி கேட்டீங்களா? மாமா, புடவை தொட்டை எவ்வளோ? மாமா, என் பட்டு புடவை தொட்டா 1000 மாமா. அது மட்டும் கிடையாது, என் பக்கத்துல வந்து படுத்தா 2000 மாமா. அம்மா, நீ கை எடு, நான் மூடு போய் நான் அது மட்டும் தானா மாமா? பள்ளி புள்ளி தனியாக தொட்டா வாங்கிடுவா மாமா, வாங்கிடுவா. உள்ளங்கே மகளிர் பாடோ, வாங்கிடுவா. மாமா, என் மல்லிப்புள்ள ஜாக்கெட் தொட்டா 3000. மாமா, உள்ளக்கிற மாதர் மழை தொட்டா 4000 மாமா. மாதம் தோறதுக்கே 4000. அது மட்டுமா மாமா? பட்ட பட்ட பாவாடை தொட்டா 5000 மாமா. 5000. உள்ளக்கிற வட்டத்தை தொட்டா 5000. உள்ளகிற மாட்டது மாமா, நீ கை வைக்காத, வேற எழுதி. இது என் பாவாடை பத்தியா? இந்த பாவாடை, இந்த பாவாடை தொட்டா சும்மா வேற பையனை கூட சீட்டி மாமா, ஆளு என் பாவாடை தொட்டா 5000 மாமா. உள்ளக்கிற மாட்டது தொட்டா 6000 மாமா. அது பாம்பன் பாலமா அது? மட்டத்தை தொட்ட எவ்வளோ? 6000 நம்ம பிஸ்கட் மாதிரி வாங்கி கொடுத்தோம். மாமா. நீ ரேட்டு தான் சொல்லிட்டு யார் ரேட்டு வேற நான் சொல்லணுமா? யார் ரேட்டே சொல்லிட்டேன். ஒரு ரேட்டு இதெல்லாம் சொன்னா வரவங்க பிச்சின்னு ஓடி போடுவான் பாத்து. ஏன் மாமா? இது பாவாடை தொட்டாலே 6000. பொடிவு தொட்டா 1000 ரூபாய். ஆமா, பக்கத்துல பார்த்தா 2000 ரூபாய். 2000. இப்பெல்லாம் வந்து அது லோடு போட்டு லோங்க வச்சு நடக்குது. இருக்கிற 7 வேலை கூட 8000 கட்டாம வந்து இருந்தா கூட ஏன்னா எடுத்துட்டு வரான். மாமா, எல்லாம் என் முந்தானி காசுக்கு மாமா. மாமா, நீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கிராக்கி வேணும். டக்குன்னு புடிச்சிட்டு வாங்க பாக்கலாம். பாரு, வயிற்று கிராக்கியா இருக்கணும். மம்டி பிடிக்காதா பத்தியம்மா? லோல் பண்ண முடியாது. மாமா, எனக்கு அப்படியே டிஎம்டி ராடு மாரி வேணும். அப்படியே ராடு கம்மி கேக்குது விஜய் எதையும் தாங்க இதையும் மாமா. விஜய் விஜய் சரி இருந்து மாதிரி இது சரி பண்ணுறமா? என்ன போய் இப்படி சீப்பா நினைச்சிட்டிய? இது கை பிடி சரி போகுமான்னு கேட்கறேன். அடிக்கிறதுக்கு இந்த காலம் போட்டு இது பத்தாது மாமா. இது இதெல்லாம் என்ன கேணும் போ. என் சர்வீஸ்ல நான் எத்தனை பார்த்திருப்பேன். எத்தனை பேர் பாத்தியோ, எத்தனை பேர் எங்க போய் ஷோரிங் அணுகுறாங்களோ. சரி எந்த மாதிரி அமைச்சர் வர சொல்லி உத்தரவு.
அதுல எனக்கு மூத்தம் வந்துடும் போது மாமா அமைச்சர் வந்தனா என்ன பண்ணணும்? நீ ஒண்ணி மாட்டாரு அவர் பண்ணிக்காரு அப்படியா? சும்மா நின்னுந்தா போதும் ஆஹா பீரோ சாத்திரி பீரோ அப்பதான் கஸ்டமர் வருவாங்க. பாரு வரியா? அதே பாப்பேன்ல, நான் வர மாட்டேன். அம்மா அது மம்டி பொடிலாம் கேக்குது சரி போய் வரது அமைச்சர் வராரா? வர சொன்னாரு கூட்டிட்டு வாங்க. என்ன வேலை வச்சவனுக்கு என்ன பண்ணீங்க? அத கூட்டா சொன்னீங்கல்ல யாரு? காதலி காதலி காதலியா? எங்க என்னோட காதலி போகுது. நீ சும்மா நின்னுந்தா போல அது செஞ்சுக்க. மம்டி புடி ஓடணுமா? அம்மா ஏய் இத போட்டு நான் உனக்கு வேற போன் வாங்கி போன் முட்டி அதான் உனக்கு வேற போ போடி விடுவறனா கச்சல என்ன ஒரு முகமட்டம் போதுங்க. எனக்கு உங்களுக்கு என் நினைப்பே வரது கிடையாது. எவ்வளவு நாளாச்சு என்ன பார்த்து எவ்வளவு நாளாச்சு சொல்லுங்க பாக்கலாம். ஆச்சுதான் என்ன பார்க்காம உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஓராண்டு காலமாச்சு. ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டு பிரிந்து கிடையாது. உரைத்து விட்டு சென்றவன் நான் இப்பொழுது நான் வருகிறேன். ஆமா இதுக்கு என்ன செய்வது? அரசாங்கத்திலே எனக்கு அவ்வளவு வேலை. அப்படி சரி. ஆமா என்ன ஒரு முகமட்டமாக இருக்கு? என்னங்க ஒரு கிராக்கி கூட வரல. கச்சலே இனி உனக்கு அந்த தொழிலே உனக்கு தேவையில்லை. எனக்கா காலம் முழுவதும் கண் கலங்காமல் உன்னை பார்க்கக்கூடிய நான் இருக்கேன். ஆமா அதனால என்னங்க நான் உரைக்கின்ற வார்த்தையை நீ கச்சிதமாக கடைபிடித்தால் இந்த வேலை உனக்கு தேவையில்லை. என்னங்க என்ன இந்த வேலையை விட்டு எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. இந்த வேலை தான் எனக்கு கஞ்சி ஊத்துதுங்க. அதனால் நான் உரைக்கின்ற வார்த்தையை நீ கச்சிதமாக கடைபிடித்தால் அப்படியா? இந்த நாட்டுக்கே மகாராணி ஆக்கு. இந்த நாட்டுக்கு நான் மகாராணியா? ஆமா. நான் மகாராணினா மகாராஜா யாரு? அது நான் தான். நீங்களா? ஆமாமா. ராஜா. என்னங்க என்ன என்ன செய்து முடிக்கணும்? என்ன செய்து முடிக்க வேண்டுமா? இப்ப செய்து முடிச்சிட்டு அப்புறம் செய்யலாமா? கச்சலே அத்தா உன்னை பார்க்க வேண்டி உங்கள் வீட்டுக்கு வந்து ஓராண்டு காலம் வந்தேன். ஆ உன்னை பார்க்கணும். என்னுடைய மனசு எப்படிங்க? கச்சலே அத்தா ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி. என்னங்க உன்னுடைய மனதில ஒரு ஆசை இல்லையா? எப்படி தெரியுமா? எப்படி? அத்தான் மலையோரம் நடந்து வந்தேன். ஒரு துளியின் மீது பட்டது. அது தண்ணீர் இல்லைங்க. உங்களுக்காக நான் சிந்திய கண்ணீருங்க கண்ணீர். அத்தான் என் இதயத்தில் நீ இருந்தால் உன்னை நான் பிரித்து விடுவேன். என் இதயமே நீங்களாக்க பொழுது நான் எப்படிங்க பிரிப்பது? அத்தான் கம்மன் கண்ட ராமனை போல் நான் உன்னை கண்டிருத்தேன். ராமன் கண்ட சீதையா நீயும் என்னை கண்டிருத்தாய். உன்னை கண்ட நாள் முதலாக என் மனசு எப்படி தரமா இருக்கு? அத்தான் அத்தமாக உன்னை நினைத்து அழுது தவித்த
எனக்கு என்னுடைய மனதில் இருந்த ஆசை அனைத்து ஆனால் நான் உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நான்